முருகன் இறைவன் எவ்வாறு மலேசியாவுக்கு வந்திருக்கிறார் என்பது தமிழ் மக்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக உணர்வை அளிக்கும் கதையை கூறுகிறது. தெய்வமாகிய முருகனுக்கான காட்சி தைப்பூசம் விழாவிற்கான பக்தர்களின் கூட்டத்தை உருவாக்குகிறது. முருகனுக்கான பக்தர்கள் இந்த உயர்ந்த ஆறுகளில் ஏற்றம் செய்து தங்களுடைய ஆன்மீக பயணத்தை அறிவுறுத்துகிறார்கள். மண்மதிப்புமிக்க நடனங்கள் மற்றும் தீப்பந்தங்களில் அணிவிக்கப்பட்டுள்ள பக்தர்கள் முருகனுக்கான அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். பக்தர்களின் இறைச்சுவை மற்றும் பக்தியுடன் கூடிய மந்திரங்கள் முருகனின் அருளை நாடுகின்றனர். கண்ணிமையுடன் குழப்பமின்றி முருகனுக்காக தற்கொலை செய்தியாகும். பக்தர்களின் விசித்திர சாதனை வானத்தில் உள்ள விண்மீடுகளை ஒளிரவிட்டதைப் போல இருக்கிறது. மதிப்பிற்குரிய தருணங்களில் முருகனின் சித்திரத்தின் முன் ஒரு பக்தர்களின் சிந்தனை மற்றும் மன அமைதி உண்மையான ஆன்மீக பாங்குகளை வெளிப்படுத்துகிறது. முருகனின் ஆராதனைக்கு ஏற்படும் சந்தோஷம் மற்றும் வழிபாட்டுக்கான தயாரிப்புகள் இளைய தலைமுறையார்களால் அனுபவிக்கப்பட்டு வருவது மகிழ்ச்சி தரும் நிகழ்வாகும். ராத்திரியின் ஒளியுடனான மந்திர காட்சி முருகனின் அருள் மற்றும் அறிவின் கண்கவர் கதை பகிரும் நாயகர் மூதாதையர்களால் அனுபவிக்கப்படுகிறது.